வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையான டிஷ்ஷுங்க, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. ஸோ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருள் அஃப்கோர்ஸ் மஷ்ரூம். இதை நான் வந்து மஞ்சள் பொடியிலையும் உப்பு பொடியிலையும் போட்டு வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து இந்த இந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு இது வந்து நான் சாஃப் போடுறேங்க. சாஃப் வந்து ஒரு டீஸ்பூன் போடுங்க, ஒரு ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் சாட்டே பண்ணுங்க, பேசிக் சாட்டேங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம போட போகிற மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மிளகா. இது வந்து நல்ல காரத்தை கொடுக்குங்க. ஒரு 2-3 பீஸ் வந்து சிவப்பு மிளகா ஆட் பண்ணுங்க. சிவப்பு மிளகா ஆட் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சைடில் வந்து வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் வெங்காயம் போதியும், சின்னதாக இருந்ததுன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யும் போது உங்களுக்கு வந்து டொமேட்டோ குடமிளகா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து மஷ்ரூம் டாமினேட்டிங்காக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்த மாதிரி கருவேப்பிலை ஒரு 5-6 இலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து சாட்டே பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர் வந்துருங்க. டார்க் ப்ரௌன் கலர் வந்த வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க. டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த பொருள் இல்லாம நம்ம வந்து எந்த டிஷ்ஷுமே சமைக்க முடியாதுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதை நான் வந்து ரெடிமேட் பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை தான் ஆட் பண்றோம். ரெடிமேட் பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு ஆஸ் யூஷுவல் அதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிட்டு மேபி ஒரு 1 or 2 மினிட்ஸுங்க. அதாவது வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் வந்து உங்களுடைய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை வந்து தூக்கி விடுறது டேஸ்ட்டில். இப்போ அடுத்த மேட்டருக்கு வந்துட்டோங்க. இப்போ வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா சில்லி பவுடர் நான் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மூணாவதாக நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தனியா பொடியும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே இந்த பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க, அந்த பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற இது வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையான அளவு வந்து ஒரு டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ண பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இதுல வந்து மிக முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் மஷ்ரூம் தாங்க. இந்த மஷ்ரூம் நான் பாருங்க சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வந்து இதை வந்து நீட்டா வந்து வெட்டி வச்சுக்க போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸா வெட்டாதீங்க. சின்ன பீஸா முடிஞ்சா வெட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இந்த இருக்கிற இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் மற்ற சில பொருட்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை ஆட் பண்ணுங்க. இப்போ மஷ்ரூம்ல வந்து நீங்க வந்து செய்யும்போது இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பட்டன் மஷ்ரூம். மார்க்கெட்டில் வந்து பல விதமான மஷ்ரூம் கிடைக்குதுங்க. தேவையான பொருள் அடுத்தது வந்து உப்பு. மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுங்க. முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம் கிடைக்கும், வேற சில மஷ்ரூம் கிடைக்கும். இந்த பொருள் செய்யறது வந்து பட்டன் மஷ்ரூம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, மீடியம் ஃப்ளேம்ல மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்க. மஷ்ரூம்லயே எக்கச்சக்கமான வாட்டர் கண்டென்ட் இருக்கு. கொதிக்க கொதிக்க அந்த மஷ்ரூமே வந்து வாட்டரை வந்து இலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வேக வைக்கணும் நம்ம. அதனால நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அடுத்தது வந்து இந்த மஷ்ரூமை வந்து ஒரு லிட்டு வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேங்க. லிட் வச்சு கவர் பண்ண பிறகு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்ச பிறகு நீங்க வந்து பாருங்க நான் மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்ச பிறகு நீங்க இந்த மேல இருக்கிற லிட் எடுங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. நீங்க வாட்டரே பெருசா ஆட் பண்ணல, ஆனாலும் அந்த மஷ்ரூம் வந்து எவ்வளவு அழகா தண்ணி விட்டுட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்கள் வந்து மஷ்ரூம் வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கான்னு. நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மஷ்ரூம் நல்லா தான் வெந்திருக்கு. டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க தேவையில்லை, நல்லா வெந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இன்ஃபேக்ட் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக வந்துடும். அடுத்தது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோங்க. இதுதான் மெயின் ஐட்டமுங்க. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச சாஃப்ட். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான ஐட்டம் வந்து பெப்பர். இந்த குருமிளகு பொடி தான் இப்போ ஆட் பண்ணுறேன். குருமிளகு பொடியை தனியாக அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் குருமிளகு பொடியாகவும் கிடைக்கும், இல்லை நீங்கள் குருமிளகு எடுத்து
உங்கள் வீட்டில் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் மிக்சிங் தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கிட்டத்தட்ட கடைசியாக ஒரு ஐட்டம் மறந்துட்டோம். நம்ம எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணுற ஐட்டம் தான். எதுன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி. இதுதான் கொத்தமல்லி. நல்லா வெட்டி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டிஷ்ஷு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த டிஷ் வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, ஏன் தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த மஷ்ரூம் தோசை பண்ணணுனாலும் இந்த பர்டிகுலர் டிஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.